அப்படியே எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ரெசார்ட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்த லஞ்சை வந்து சாப்பிட்டோம். சாப்பாடு வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசார்ட்டில் குறைய வந்து சொல்ல முடியாது. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி பாலத்துக்குமே வந்து போனோம். ஆனால் மழை பெய்யறனால அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வாகமான் போகிறதா இருந்தால் மறக்காமல் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து போங்க. அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த நாள் கேரளாவிலே இருக்கக்கூடிய காயான்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் ஃபங்க்ஷன் இருந்தது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போகும்போதுமே வந்து செம்ம பனிமூட்டமாக இருந்தது. அதுவும் மழை விடாமல் பேஞ்சிட்டு தான் இருந்தது. மழை பெய்யறதுனால நாங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே அந்த கேரளா ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம். காயான்குளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாகமான்லேருந்து 117 கிலோமீட்டர் காமிச்சிது. அடுத்த நாள் காலையில் பிளான் படியே அந்த காயான்குளமில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுமே வந்து அட்டன் பண்ணியாச்சு. அங்கே இருக்கிற கேரளா ஸ்டைல் பிரியாணியுமே வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த மழை மட்டும் பெய்யாமல் இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் நிறைய இடத்த வந்து சுற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து மழை பெய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சினா